எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தோட்ட வேலை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. நான் எங்கள் வீட்டுக்காரருங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்காரரு சோளக்களி ஒரு நாளைக்கு செய்ய அப்படின்னாருங்களா, அதனால் சோளம் வாங்கிட்டு வந்தாங்க. மஞ்சள் சோளம் பாருங்க, எல்லாம் இப்போத்தெல்லாம் அடித்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதை கழுவி போட்டு காய போட்டு அப்புறம் கொஞ்சம் எல்லாம் வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ளே வெயில் காஞ்சிக்குங்க. கழுவுறது எதுக்குன்னா ரோட்டில் கொண்டு வந்து எல்லாம் கருதுகள் கொண்டு வந்து போட்டுருவாங்க. வண்டி போகிற வண்டி ஊரா டயர் ஏற்றி எல்லாம் இதாகிருக்குங்க. அந்த பிறகு டயரு பூரா அங்கேயும் இங்கேயும் ரோட்டுகளில் கண்ட இடத்துலையெல்லாம் போயிட்டு வருதுங்களா. அது பூரா இந்த சோளத்தை கழுவி 2-3 தடவையாவது கழுவி போடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் சோளம் கழுவி சாப்பிட்றதுக்கு பிரியமாக இருக்குங்க. அதனால் கழுவி போட்டு காய போட்டு போய் வேறு வேலைக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுங்க. அப்புறமா பொழுதோடு நெரிச்சு களி செய்ய போகிறேன். ஆனால் இன்றைக்கி களி வீடியோ வருங்கண்ணா, களி வீடியோ வராதுங்க. இன்றைக்கி இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக போடுவேன். இன்றைக்கி இதை முதல்ல கழுவி போட்டுக்கலாங்க. பாலைகளும் பாருங்க, வெயில் மேலே முதங்கிட்டு வருது பாருங்க. இன்றைக்கி களி செஞ்சாகணுன்னு ஒரு ஆசை. ரொம்ப நாள் ஆச்சுங்க களி சாப்பிட்டு. அப்புறம் நம்ம வீட்டில் கல் வேறு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறேங்களா. ரொம்ப நாளாச்சும் கல் வாங்கிட்டு வந்து இந்த நெறிகல் நெறிக்கல்னு சொல்லு. ராய்க்கல் என்ன கல்? ராய்க்கல்னு சொல்லுவோங்க நாங்கள். நெறிகல் இது கழுவி வச்சிட்டோம்னா ராய்க்கல்னே சொல்லு. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல அதுக்கு ஒரு பேர் இருக்கு. நம்ம உறவு சொல்லுவாங்க. ஆமாங்க, அவங்க ஊர்ல நாம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நீ இங்க என்ன சொல்றாங்களோ அந்த பேர் மட்டும் சொல்லு. அது நம்ம எங்கள் ஊரில் ராய்க்கல்னு சொல்லுவோங்க. இப்படி 2-3 தடவை கழிஞ்சு போட்டோம்னா தான் கொஞ்சம் சுத்தமாக இருக்குங்க. இந்த டயர்கள் ஏறிட்டு போகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு அது ஏன் ராய்க்கல்னு சொல்லி பழகினாங்கன்னா அதிகபட்சமாக அந்த காலகட்டத்தில் ராயத்தை அதில் நெரிப்பாங்க. சரி சரி சரி, ராய்க்களி கலருக்காக. அதனால ராய்க்கல்னு ராய்க்கல். சோளக்களிக்குமே முருங்கீரை குழம்புங்க. பச்சை செலவெல்லாம் போட்டு ஆட்டி நான் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க. இன்றைக்கி போடுறதுக்கு நேரம் பார்த்தாதுங்க. தனியாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேங்க. அதுக்குள்ளே எல்லாம் கோச்சு கதைங்க. நீ இதையெல்லாம் வெளியே சொல்லாத. இந்த சோளச்சோறு சூப்பர் சமையல் எல்லாம் ஏன்னா அரிசி தோசை ரோஸ்ட்டுங்கிறது எல்லாமே சாதாரணமாக எல்லா பக்கம் கிடைக்கும். இப்போ நீ சொன்ன இல்லையா, அது எங்கேயும் கிடைக்காது. அப்புறம் அக்கா எனக்கு இது கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்துடுவாங்க. அப்படியெல்லாம் இன்னும் தெரியாமே இருக்கிறாங்க. நீங்கள் தான் கட் பண்ண பண்ணிக்கிறீங்க. நான் காய போட்டுடல. பிளாஸ்டிக் கவர் மேலே துணி போட்டுங்க. ஈரமாக வேறு இருக்குதுங்களா. எடுத்து போட்டு காயணுங்க. இப்போ தான் வெயில் செல்லிப்பாட்டி. செல்வி பாட்டியா? செல்லிப்பாட்டி ஏனுங்க பாட்டா? அதாவது இது மாதிரி வேலைகள்லாம் பக்குவமாக செய்கிற பாட்டி இதை செய்வாங்க. நம்ம இப்போ பாட்டியாயாச்சு இல்லை, பேரம்பேத்தியில் என்ன நம்ம எடுக்கலின்னாலும் நம்ம சார்ந்தவங்கெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்பாடா, இப்போ தான் முதல்ல உனக்கு வயசானதை நீ ஒத்துருக்குற. வயசானு ஒத்துக்க வேண்டியதாங்க. இது எத்தனை நேரம் காயணும்? இது என்ன கொஞ்சம் நேரம் உணர்ந்து மத்தியானம் நெரிக்கலாங்க. இதுக்கு அழுக்கு போகணுங்கிறக்கு வேண்டிய டயருக்கு வேறு ஏறி போயிருதுங்களா. அதாவது முதல்ல போட்டு தட்டி சுத்தம் பார்க்கறது தப்புன்னு நான் சொல்ல, ஒரேடியா சுத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது வேண்டி இந்த டயர் எந்தெந்த நீ குடிக்கிறீங்கள தண்ணி, அத்திக்கடவு தண்ணி, அது எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணிட்டு வருது தெரியுமா? பயணம் பண்றது தெரியுது, நம்மளே அங்கே போய்த்து பார்த்துருக்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் இது நேராக பார்த்துற டயர் ஏறிட்டு போகிறத கொஞ்சம் என்ன இருந்தாலும் கஷ்டமாக்குங்களா. வீட்டில் வேற இங்கே மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு ஐயோ தூசு வந்துடும். ஆனால் அதே அத்திக்கடவு தண்ணியில் எத்தனையோ பேர் குளிக்கிறாங்க, எத்தனையோ பேர் துவைக்கிறாங்க, எத்தனையோ பேர் டாய்லெட் போகிறாங்க, எத்தனையோ ஆடு மாடுகள்லாம் உள்ள செத்து கிடக்குது. இது எல்லாம் தாண்டி தான் வருது. நீங்கள் ஒன்று அத்திக்கடவு தண்ணியிலையும் மட்டும்தான் இருக்குதா? எல்லா தண்ணியிலையும் இருக்கு. என்ன பண்ணுறீங்க? தக்காளி செடியெல்லாம் நிலத்தில் விழுந்துருச்சுன்னா அப்புறம் தண்ணி வாயிறுவதோ மழை வாயிறுவதோ பழமெல்லாம் அழுகிரு. ஆமாம், அதனால் சரிங்க, இப்படி கயிறு போட்டு கட்டி விட்டோம்னா அந்த அழுகல் நின்று போயிரு. இப்படி தக்காளி எல்லாம் பாருங்குதே, பழம் கூட பழுக்கு வந்துருச்சுங்க. தக்காளி பழம் சூப்பராக இப்படி கீழே படுத்துட்டு இருந்தால் பார்த்தீங்களா, இது
விலகி போச்சுங்க மண்ணுக்குள்ளே இருந்தால். இதையெல்லாம் பிடிச்சி கட்டி விட்டா அது பேர் முதல்ல எல்லாம் குச்சிகளை நட்டு கவர் கட்டி வச்சுட்டோம். அவனி தக்காளி பழம் எடுத்து பிடிச்சி கட்டணும். ஏஞ்சல் இது இப்படி கட்டி தொங்குறத பார்த்தா நான் சொல்லிட்டு ஒரு காமெடி வரும் பாருங்க. செந்தில் சுருக்கு போட்டு தொங்கிட்டு கீழே முட்டிட்டு அவவா அவவா அவ 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 அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னை பார்த்தா உனக்கு செந்தில் மாதிரி தெரியுது. ஐயோ தக்காளி செடி சொன்னேன் நான். தக்காளி செடி சொன்னீங்க. தக்காளி செடி அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்குது போங்க. சரி 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 சரி. இப்போ தான் இலை வெயில் ஆரம்பிச்சுக்குதுங்க. மணி எத்தனைன்னா ஏழைகாடுங்களா மணியா? நான் வாட்ச் கட்டலையே. பார்த்துட்டு தானே வந்தீங்க. பார்த்துட்டு வரவோ ஒரு நேரமாக இருக்குது. இப்போ வந்த கடைசியில் மாறி இருக்குமில்ல. பார்த்து பதனமாக கட்டுங்க. பதனமான என்ற கை வலிக்கூடாதா தக்காளி செடிக்கு வலிக்கூடாதா? தக்காளி செடிக்கு வலிக்கக்கூடாது. அப்படியா? தக்காளி செடி இந்த தக்காளி காட்டுக்குள்ளே வந்தாங்க துணிகளை ஏங்க. ஆமாம், துணிக்கிறதுக்குன்னே தனியாக வச்சுக்கோணுங்க. இந்த தக்காளி காட்டில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த துணி அப்புறம் வேலைக்கே ஆகாதுங்க. அப்படியே பச்சை கலரில் கை கால் பூரா போய் கழுவுனோம்னா அப்படியே பச்சையாக வருங்க. ட்ரெஸ்ஸுக்கு பூரா சாயம் பிடிச்ச மாதிரி ஆயிருங்க. அப்புறம் வேறு எதுக்குமே போட முடியாது அந்த துணியில். அதனால தான் தோட்டத்துகளில் வேலை செய்கிறவங்க பார்த்து பெரும்பாலும் அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸுகளை வச்சுக்கிறது. அதை பார்க்குற போது தான் நிறைய பேருக்கு விவசாயிகளை மதிக்கிறது இல்லை. ஏனுங்க? உண்மைதான். இப்போ விவசாயிக அதே மாதிரி நாகரீகமாக ட்ரெஸ் போட முடியாதெல்லாம். அவங்கள பார்த்தா அப்புறம் ஏழனமாக தெரியுது. ஆமாம் ஆமாம். அவங்க கொடுக்குற சாப்பாட்டு பொருள் எல்லாமே ருசியாக இருக்குது. ஆனால் அவங்க ஏழனமாக தெரியும். கஷ்டம் மட்டும். ஆமாம். இது முதல்ல வச்ச தக்காளி செடிங்க, இது ரெண்டாவது கட்டமாக வச்சது. இந்த லைனில் இருக்கிறது புறாங்க. சரி அடுத்தடுத்து தக்காளி உரிச்சிக்கலான்ட்டு தோட்டத்துக்காரம்மா. ஏனுங்க ஐயா? தோட்டத்துக்காரம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தோட்டத்துக்காரம்மா இன்ன வரைக்கும் தக்காளி கவர் கட்டியாச்சுங்க. தலையில் வேற இடிச்சுக்க மாட்டாங்க. கவரெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேங்க. இனி பாருங்க இந்த ஏரியா வந்து இது என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாவுங்க. ஓ, முழுக்க முழுக்க உன்னுடைய கண்ட்ரோலு? ஆமாங்க. வேற யாரையும் விடுறது இல்லை. இது களை வெட்டுறதா இருந்தாலும் சரி, இதில் நடந்து வரக்க என்னோட அனுமதி கேட்டுட்டு தான் போகணுங்க. அடேங்க அப்பா. ஏன்னா ஏதாவது முடிச்சு போடுவாங்களா என்னமோ. இது தனி ராஜ்யம். ஆமாங்க. இந்த இதில் இதுக்குள்ள இந்த ராஜ்யத்தை காமிச்சிடலாமா? அதெல்லாம் விதைக்கி விட்டுருக்குறேன். அடேங்க அப்பா. இந்த ஏரியா பூரா உண்றது. இந்த ஏரியா பாருங்க. இந்த கரண்ட் கம்பத்துக்குள்ள இதுக்குள்ள மூலிகை செடியெல்லாம் வச்சுக்கிறேங்க. ஏமாந்தா காலை போட்டு முதுசு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் களை வெட்டுறேன் மம்டி எடுத்துகிட்டு வந்து ஏதாச்சும் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நானே தான் களை வெட்டுதுங்க. அப்புறம் இதெல்லாம் பக்குவம் பண்ணுறது பூரா நான் தாங்க. ஒரே ஒரு சின்ன சந்தேகம் கேட்டுக்கலாமா? கேளுங்க சந்தேகத்தை. இப்போது இந்த ஏரியா பூரா உன்ற கண்ட்ரோல் இருக்கிற போது இதில் விளையிறது நீயே தான் சாப்பிடுவியா? விளையிறத எப்படி நானே திங்க முடியல. செடிகளை என்னோட கண்ட்ரோலில் வச்சுக்குவேன். ஓ, செடியில் உன்னோட கண்ட்ரோல் வச்சுக்குவேன். ஆமாம். நீ சொன்ன நில்லுன்னு நிற்கி உட்காருன்னு உட்காரு. இது அறமா பதவியில் ஏறி போச்சுங்க. ஏன்னா மழை வந்தது, அப்புறம் உடம்புக்கு சளி பிடிச்சிது, அப்புறம் கல்யாணங்கள்லாம் வந்ததுக்கா. சரி, ஒரே ஒரு செடி மட்டும் செல்வி நேற்று வந்து எங்கிட்ட சொல்லிச்சு, ஐயோ இந்த அம்மாளுடைய கொடுமை தாங்க முடியறது இல்லைங்க, தண்ணியே கொடுக்க மாட்டேங்குது, உரமும் கொடுக்க மாட்டேங்குது, நீங்கள் தான் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு. உரம் கொடுக்காம எங்கள் வேருக்கு மண்ணு இது உழந்துக்குதா? ஓ, அது நான் கொடுத்தது. உரம் கொடுத்துக்கலாம், தண்ணி கட்ட வந்துக்கலாம் இதுக்குள்ள. அப்புறம் இந்த களை வெட்டுறது, செடியில் வெட்டி விடுறதெல்லாம் நான் தான் பண்ணிக்குவோங்க. அப்புறம் இது என்ன கரண்ட் மரத்துக்குள்ளே போட்டுக்குன்னா அப்புறம் இது கவர்மெண்ட் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. இதே இப்படி கொண்டு வந்து யாரையும் கேட்காம இப்படி போட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம போய் ரோட்டிலுக்கு அது கடை வச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு கவர்மெண்ட் இடத்துல. என்ன பண்ணுறது, நியாயம் தான் இது. அப்படியே கம்பிங்க இந்த ஓரமாக 35 சென்ட்டு
ஃபுல்லாக இது இந்த இடத்த விற்கவும் முடியாது யாருக்குமே. ஏன்னா கம்பி போகுதுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி இளிச்சவாய் விவசாயி காட்டுக்குள்ளே எடுத்து கொண்டு போயிடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கஷ்டம்னா நிலத்தை விற்கவும் முடியாது, யாரும் வாங்கவும் வர மாட்டாங்க. ஒரு பில்டிங் கட்டலைன்னா அதுக்கும் முடியாதுங்க. அப்புறம் மரநாத்துக்கு ஏதாவது வைக்கல அதுக்கும் முடியாதுங்க. மேலே மரம் போய் முட்டிக்கு அதுவும் முடியாதுங்களா. இப்போ என்னன்னா எனக்கு ஒரு சௌகரியம், இந்த ஒரு பகுதி 35 சென்ட்டு மரம் வைக்க முடியாததுனால இப்போ நான் காய்கறி வெள்ளாமை பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இதுக்கும் பூரா மரம் வச்சு தள்ளி இருப்பாருங்க. அப்புறம் காய்கறி வைக்கிறதுக்கு அவ்வளோ மோசமான ஆள் பார்க்குறவி முடிவுன்னுட்டு இப்போ நான் களை வெட்டுறேன். சரி சரி சரி. அப்புறம் இங்கே வருங்க அப்பக்கோவைக்கு செடி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பக்கோவை செடியா? அப்பக்கோவை கீரைய பாருங்க, இதுதான் அப்போ கோவத்தலை மாதிரியே இருக்குங்க இது. இது எதுக்கு பயன்படுது? இதுதாங்க அந்த மாட்டு மனுஷன் சாப்பிட்றது. அப்புறம் மாட்டுக்கு காம்பெல்லாம் வெடிச்சு போகுங்க பால் கறக்கிற போது, ரத்தம் வருங்க காம்பில். இது மஞ்சத்து பொடி வெங்காயமெல்லாம் போட்டு அரைச்சி தொடச்சாங்கன்னா ஒரே நாளில் புண்ணு ஆறிடு. அதே மாதிரி நம்மளுக்கு குடல் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. என்ன பொரிக்கும் போது கொஞ்சம் வாசம் முடிக்கி பருப்புக்குள்ளெல்லாம் போட்டு பச்சை மிளகா பூண்டெல்லாம் போட்டு கடைஞ்சோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. அதை ஒரு நாளைக்கு கடைஞ்சு கட்டுறங்க, நல்லா இருக்குங்க. ஆனால் பொரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த நேரத்தில் ஒரு உண்மை சொல்ல வேண்டியது செல்வி. சொல்லுங்க. கல்யாணம் பண்ணுற போது உங்கள் பக்கத்தோட்டக்காரர் ஒருத்தர் சொன்னார், தம்பி யோசனையே பண்ணாமல் கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல புள்ள, நிறைய விஷயம் தெரியும், நீ கல்யாணம் பண்ணிட்டு பொழைச்சிக்கலாம், உன்னை பார்த்தா கொஞ்சம் ஏறத்தாழ கம்மியாக தான் தெரியுற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படியே சொன்னாங்களா? அப்படியே சொல்லிட்டாரு. அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமாம். அப்புறம் இப்போல்லாம் பார்த்தா தெரியுது பாரு. என்ன தெரியுது? தலை பார்த்தா ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்ன தெரிகிறது? உன்னுடைய அறிவுபூர்வமான விஷயம் எல்லாமே பார்க்கறது தான் சொல்கிறேங்க. சின்ன பிள்ளைகளெல்லாம் அரைச்சி தொடச்சிட்டு இருப்பாங்க. நம்ம அப்புறம் கூடவே நம்மளும் தானே சேர்ந்து வேலை செஞ்சாங்க. கருத்தா உள் வாங்கி அதை எப்போ வெளிப்படுத்தணும் மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு வாம்பாங்க, வெங்காயம் தொளியும்பாங்க, அப்புறம் அரையும்பாங்க. அப்படியெல்லாம் சின்னதுலேருந்து கூடவே பழகிற போது எந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் கற்றுக்க வேண்டியது இல்லைங்க. அது மரபு அது அப்படியே அப்புறம் வந்துட வேண்டியதாங்க. மரபு வழியாக வர அறிவு தான் பொக்கிஷமாமா. இந்த அப்பக்கோவை செடி கீழே தான் படறதுங்க. ஏன்னா மேலே ஏற்றி விட்டாலும் கீழேயே ஓடுது. நானும் மேலே வந்து தினம் வர போதெல்லாம் எடுத்து மேலே விட்டு விட்றேன். அப்புறம் கீழே தரையில் படக்கூடிய செடி என்னமோ தெரியுங்க. ஆனால் நம்ம முதல்ல கம்பி வேலியில் போட்டுருந்தோமே, வேலி பூரம் பிடிச்சி கிடந்தது. இல்லை, சில செடிகள்லாம் சூரிய வெளிச்சத்தை நோக்கி மேலே ஓடு. ஆமாம். சில அந்த தரையில் படக்கூடிய தாவரங்கள் என்ன நீ மேலே எடுத்து விட்டாலுமே, இப்போ ஊனாங்குடியில் இருக்குதுல்ல, அந்த ஊனாங்குடியில் தரையில் படக்கூடிய தாவரம். அதனால இந்த தரையில் படுறது அது ஆர்வம் காட்டு. இந்த பழம் தான் பாருங்க, அப்பக்கோவை பழம். இதை பறவை சாப்பிடுங்க. பறவை சாப்பிட்டு வேலிக்காலுகளில் போய் இது போடும்போது அது தன்னை போல் கிராமத்துக்குள்ள எல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் முளைச்சிருக்கு. மழை காலத்தில் தான் இலைக்கு சும்மா தச்சோடு பெருசு பெருசாக வருங்க. ஆனாலுமே கிராமத்து வாழ்க்கையெல்லாம் வேண்டான்னு பெரும்பாலும் நகரத்து வாழ்க்கை ஓடுறது காரணம் என்ன? அங்கே எல்லாமே கிட்ட கிடச்சிருது. அப்புறம் விதவிதமாக சாப்பிட போல எல்லா பொருளுமே அங்கேயே கிடச்சிக்குது. ஒரு சினிமா பார்க்க போனாலும் பக்கத்தில் இருக்கு. ஆமாம். ஒரு ஹோட்டல் கடை பக்கத்தில் இருக்கு. அதை விரும்புகிறவியா அதுக்கு போகிறாங்க. அதே டவுனுக்குள்ள இருக்கிறவி கிராமத்து விரும்புகிறவி இருக்கிறாங்க. நம்மளை என்னதான் கொண்டு போய் இதுக்குள்ளே வச்சாலுமே அப்போ நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்கிறத விருப்பப்படுவோம். அது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தோணும். அப்புறம் பிழைப்புக்காக போகிறவை இருக்கிறாங்க, வேறு வழி இல்லை. ஆமாம். ஏனுங்க செல்லிமா, ஏனுங்க எதுக்கு அவர் கட்டுறீங்க? அது ஒரு
28 வருஷமாச்சு ஒரு பக்கம் ஒரு கவுத்து கட்டினேன். முதல்ல அது கோடி கட்டி விடுங்க பார்க்கல. இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரு கவுத்தை கட்டி ஏராளமான நன்மை அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு கவுரு கட்டுறேன். இந்த கவுரு கட்டுறதுனால இதில் இந்த கல்லுக்காலில் கட்டி அப்படி இழுத்து கட்டிட்டீங்கன்னா அப்படியே பிடிச்சி ஏறிக்கும்ல. எந்த கவுரு? இந்த கல்லுக்காலில் கட்டுங்க. அப்படி கிராஸ் அங்கே இல்லைன்னு இப்படி கொண்டு வாங்க. இப்படி என்ன யோசனை பண்ணுன்னா, இந்த இடத்துல ஒரு குச்சியை நட போட்டு இந்த கைத்தை கொண்டு போய் சரி 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 அதில் அப்படியே பற்றி ஏறிக்குமில்ல. குச்சி எங்கே காணும்? குச்சி குச்சி அடிக்கிறோம் நீங்கள் இங்கே காணும்னு. ஜீம் பூம்பா குச்சியே வா வந்துரு. நீ வராதா செல்வி? நீயே கொடுவால் எடுத்து வெட்டுறதுல அப்படியே திறமசாலின்னு இல்லை இல்லை, நமக்கு கொடுவால் வெட்டுறக்கே வராது. ஒரு 10 குச்சி எடுத்து வெட்டிட்டு வர்றியா? அதெல்லாம் அந்த கொடுவால் வெட்டுறக்கே வராதுன்னு சொல்லி ஒரு முளை குச்சி எடுத்து ஒரு முனையில் நல்லா கூமாச்சியை கட் பண்ணி ஒரு 10 குச்சி பட்டு. சரியா செல்வி? கொடுவாலை பிடிக்க தெரியாது. என்ன செல்வி, எவ்வளோ பெரிய தோட்டத்துக்காரமா நீ? அது குச்சி நீ வெட்டிட்டு வந்தீங்கன்னா தான் அர்த்தமாக வெட்டிட்டு வருவேன். அதுதான் சொல்லிட்டேங்களா, கொடுவாலே பிடிக்க தெரியாது எனக்கு, வேலைத்தான் தெரியாது எனக்கு. என்ன செல்வி, எவ்வளோ பெரிய திறமைசாலி நீ? இதெல்லாம் இது குழந்தைகிட்ட சொல்றது எல்லாம் நீங்க என்ற சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வெயில் காலத்துல ஒரு ஐஸ்கிரீம் கூட மூளை வேலை செய்யாத எனக்கு. ஐஸ்கிரீம் கேட்டுருந்தில்ல, வெயில் காலத்துல ஐஸ்கிரீம் இருந்தால் நல்லா இருக்கு. அது நான் வேணா வாங்கி தின்னுக்கிறேன். ஐஸ்கிரீம் நம்ம கடையிலேயே பக்கத்துலேயே இருக்குது, போய் வாங்கினா தீர்ந்துது. எனக்கு என்ன, நான் வாங்கி தரலான்னு நினச்சேன். இப்போ நீ வேண்டாங்கிற, நீ என்ன பண்ணுறது பாருங்க. என்ற வீட்டுக்காரம்மா ஐஸ்கிரீம் ஆசையாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நான் வாங்கி தரேன்னு சொன்னால் வேண்டாங்கிறாங்க. பெருசாக என்ன வேலை சொல்லிட்டுங்க, ஒரே 10 குச்சி அவ்வளோதான். இப்படியே சொல்லி சொல்லி வேலை வாங்கிட்டு இருப்பீங்க. வேறங்க நட்டோன்னு வேறு அவ்வளோதான். 1 2 3 4 அந்த சொர செடிக்கல எதுக்கு? அதுகளுக்கெல்லாம் அப்புறம் அதெல்லாம் இது கொடி வரட்டு. கொடி வந்த கடைசியில் போட்டுக்கலாம், பிடிச்சிக்கலாமா? இப்போ இது ஓகே. 6 குச்சி 1 2 3 4 5 6. ஆமாங்க, 6 குச்சி வேணும். 10 குச்சியில் 4 குச்சி குறைஞ்சி போச்சு. 6 மட்டும் வெட்டிட்டா சரியா? அதெல்லாம் ஜம்முன்னு வெட்டிட்டு வந்துடுறேன். போய் வெட்டிட்டு வா போகும். இந்த உத்தரவு ஓடுறதுக்கு இன்னும் குறைச்சல் இல்லை. ஒன்றும் காரியமாக மாட்டேங்குதுங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? என்ன சொன்னா கரெக்டாக இருக்கு? பெரிய குச்சியாக வெட்டிட்டு வந்துட்டீங்க. உங்கள் திறமையே திறமைதான். செல்வி சரி அடிங்க. இப்போது நீ உன்னை வெட்டிட்டு வச்சு வச்சுக்கோ, நல்ல குச்சியை ஜம்முன்னு வெட்டி வந்துருப்ப. என்னது இதெல்லாம் களை வெட்டுறப்போ பார்த்து வெட்டுறது இல்லையா? நான் இங்கே களையே வெட்டல, இதெல்லாம் என்னோட ஏரியாவில். இந்த ஆடு மாடுகள்லாம் கட்டுற போது ஒரு முளைக்குச்சியில் போய் கட்டுவாங்க இல்லையா? கட்டுற போது இந்த ஆக்கு போட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்து வராது. இப்படியே சுற்றிட்டா அப்புறம் இந்த குச்சியே வேண்டியது இல்லைங்க. அந்த காவத்தை பிடிக்கிறக்க ஆரம்பிச்சதுன்னா அது வாட்டுக்கு பிடிச்சிட்டு போய்க்கு. ஆமாம், இந்த ஸ்ப்ரிங் இருக்குதுல்ல, இந்த கொடிகளில் இது மாதிரி இது நாளைக்கு இதில் நல்லா சுற்றிக்கு அவ்வளோதான். அப்புறம் அந்த குச்சியே வேண்டியது இல்லை. ஆமாம், அப்புறம் அது வாட்டில் போய் அப்புறம் கடைசியில் இந்த கவரே வேண்டியது இல்லை. ஆமாம், மேலே போகிற வரைக்கும் தானுங்க இந்த இது. மேலே போயாச்சுன்னா இந்த கவருமே தேவைப்படாது. ஆமாம். ஒரு வழியாக காட்டுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேங்க. ஒரே வெயில், அப்படியே மண்டையில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துட மாட்டேங்குது, செம்ம வெயில். சரி நீ இதுக்கு மேலே தாங்காதுன்ட்டு வந்துட்டு சோளமெல்லாம் காஞ்சி வச்சுங்க. நீ இதைய ராய்க்கல்ல ஓட்டு நெரிச்சு களிக்கலற போடுங்க. களி இன்னைக்கு வீடியோவில் வராதுங்க, இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே வச்சு எடுத்தோன்னா கொஞ்சம் வெளிச்சம் பார்த்தாதுங்க, லேட் ஆகிடுது, பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் வேற. செல்வி சொல்லுங்க. இதில் களி கிளறத காட்டிலுமே இந்த ராய் வடை மாதிரியே சோள வடைன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, சூப்பராக இருக்குது. எப்படி செய்கிறதுன்னு சுட்டு காட்டுறீங்களா? ராய் வடை மாதிரியே. சரி, ராய் மாவு எடுத்து வெங்காயம் மிளகாய் உப்பு இதெல்லாம் போடுறோம்ல, ஆமாங்க, அதே மாதிரி தான் இது. அந்த ராய் மாவுக்கு பதில் இது சோள மாவு. அதான் எனக்கு தெரியாது, நீங்கள் சுட்டு காட்டிட்டீங்கன்னு வைங்க.
சரி சோளம் எப்படியே குறையாக பாதி பாதியாக விழுந்துடும். முதல்ல விழுகிற சோளம் கொஞ்சம் பெருசாக விழுகுங்க. எனக்கு எப்படி விழுகுதுன்னு போட இதில் கொஞ்சம் நெரிச்சு குறையும் இருந்தது, அதையும் முள்ள போட்டுருக்குறேங்க சோளத்து கூட. இந்த களி சளிச்சு போட்டக்கா பெரிய குறையெல்லாம் முதல்ல போட்டு வேக வச்சு போட்டு மாவு வருங்க, சளிச்ச மாவு அதையே கடைசியாக போட்டு கலருனா நல்லா கட்டி ஆயிக்குங்க. பாருங்க சீக்கிரமாக நெரிச்சிக்கலாங்க. வேகமாக நெரிச்சோம்னா வேகமாக சுற்றினா முழிச்சாக வெளியே வந்துருங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் சுற்றணும். சரி அவ்வளோதாங்க.